Hello viewers, welcome back to my channel. So today நம்மளுடைய கிளாஸ்ல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th unit supplementary readers unit 2. So இந்த ஸ்டோரியில எதை பற்றி கொடுத்திருக்காங்க அப்படினு சொன்னா zigzag அப்படிங்கற ஒரு precious bird-னுடைய ஸ்டோரியை தான் இங்க நமக்கு அழகா ஃபன்னியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ zigzag அப்படிங்கிற பேர்டு ரொம்ப ப்ரெஷியஸா இருந்தாலும் அது ஒரு டாக்டரினுடைய வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு நியூசன்ஸா அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியில அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாங்க நாமளும் ஸ்டோரியை ரீட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். Dr. Ashok T. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. This was because the tiny children who were his patients leapt out a variety of blood-curdling yells and ear-splitting sobs. So, இந்த ஸ்டோரி இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸ்டோரியினுடைய மெயின் கேரக்டரான கிருஷ்ணன்ஸ் அவங்களுடைய கிளினிக்கில் தான் இந்த ஸ்டோரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய கிளினிக்கில் எப்போவுமே சவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சைனீஸ் டார்ச்சர் சேம்பர் மாதிரி சவுண்ட் இருக்கும். எக்ஸாக்ட்லி அது யாருடைய கிளினிக் அப்படின்னா குழந்தைகளுக்கான கிளினிக். ஸோ அந்த குழந்தைங்க வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக இருக்கிறதுனால அவங்க அழக்கூடியது சத்தம் போடக்கூடியது அப்படிங்கிற முறையில் அது எப்படி இருக்கும், ஒரு டார்ச்சர் சேம்பர் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. It's all because my patients were making so much noise and crying so loudly. He apologized to his wife one evening that Somu couldn't hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep Zigzag with us when he leaves for Alaska. And now Somu thinks I said yes even though I clearly said no. I know you are busy getting your paintings ready for your exhibition next week. So என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கிளினிக்கில் அந்தளவுக்கு நாய்ஸாக இருந்ததுனால ஸோ திடீர்னு என்னுடைய ஃப்ரெண்டு சோமு வந்து கால் பண்ணியிருந்தான். கால் பண்ணி என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால், அவன் அலாஸ்கா போகிறதாகவும் ஸோ ரிட்டன் வர்றது வரைக்கும் அவனுடைய பெட் zigzag வந்து நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறதாகவும் கேட்டிருந்தான். ஸோ நான் கிளியராக அவங்ககிட்ட சொன்னேன், என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவனுக்கு இங்கே இருந்த இறைச்சலில் நான் நோ அப்படின்னு சொன்னது அவனுக்கு எஸ்ன்னு தான் கேட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக அவன் இங்கே கொண்டு வருவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஓகே நீ என்ன நெக்ஸ்ட்டு பெயிண்டிங் எக்ஸிபிஷனுக்காக நீ பெயிண்டிங் ரெடி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி பேச்சை அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. zigzag interrupted their 9-year-old daughter Maya. Isn't that Uncle Somo's prize giant green and gold fighting beetle, the one that spits deadly poisons right into its opponent's eyes? Okay, so zigzag அப்படிங்கிற நேமை கேட்டோடனேயே அவருடைய டாட்டரும் சன்னும் என்ன பண்ணுறாங்க, மாற்றி கேட்குறாங்க. zigzag அப்படின்னு சொன்னால் எதுவாக இருக்கும், ஒருவேளை அந்த பீட்டிலாக இருக்குமோ, அவங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பீட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த பீட்டில் வந்து என்ன பண்ணோம், நம்ம யாராவது போய் அது முன்னால் நின்னோம் அப்படின்னு சொன்னால் அதோடைய வாயிலேருந்து ஒரு பாய்சனை வந்து நம்ம மேலே வந்து ஸ்பிட் பண்ணுவோம், துப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இல்லை அது வந்து என்ன பீட்டில் கிடையாது, இது வேற என்னவா இருக்கும் அப்படின்னு அரவிந்த் சொல்கிறான் பாருங்க. நோ கரெக்டர் ஹர் ஓல்டர் பிரதர் அரவிந்த். ஐஸ் ஷைனிங் இன் பியூர் டிலைட். த பீட்டில் இஸ் கால்ட் ஸ்பிட் ஃபயர். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்பிட் ஃபயர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. zigzag must be Uncle Somu's pet snake. The African sidewinder, you know, the one that slithers zigzag all over his house. ஓகே, ஸோ அரவிந்த் என்ன சொல்கிறான், இல்லை நீ சொல்கிற மாதிரி பீட்டில் கிடையாது, zigzag அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஒருவேளை அவருடைய பெட் ஸ்னேக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூ ஆர் போத் குவைட் மிஸ்டேக்கன். தேர் ஃபாதர் hastened to explain, seeing his wife's horrified expression. Zigzag is most harmless, unusual and lovable bird. Apparently, it was bred by a genuine African witch doctor who gifted it to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungle of Equatorial Africa last month. Somu says the bird is an absolute treasure and a real help. It's his favorite pet, you know. So நீங்கள் ரெண்டு பேரும் சொல்கிறது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லி
அது என்ன அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா தன்னுடைய ஒய்ஃபோடைய ஃபேஸ் வந்து ரொம்ப கோவமான ஃபேஸாக இருக்குது. ஸோ இருந்தாலும் சொல்கிறாங்க, சிக்ஸாக் அப்படிங்கிற என்னன்னா ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூபிள் அண்ட் ஹார்ம்லெஸ், ஒரு அழகான ஒரு பேர்டு, ரொம்ப அமைதியான, ரொம்ப வேல்யூபிளான ஒரு பியூட்டிஃபுல் பேர்டு தான் சிக்ஸாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த சிக்ஸாக் அப்படிங்கிற பேர்டை என்னோட ஃப்ரெண்டுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் வந்து கொடுத்தாங்க. ஸோ விச் டாக்டர்னா யார்? ஸோ த பர்சன் ஹூ நோ மெஜிஷியன். ஓகே, ஸோ அவருடைய குழந்தை காட்டுக்குள்ளால டூர் போகும்போது என்ன ஆயிடுச்சு, எதிர்பாராமல் ஒரு ஆபத்து வந்துடுச்சு. ஸோ அந்த ஆபத்துலேருந்து சோமு அப்படிங்கிற என்னுடைய ஃப்ரெண்டு வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அதனால என்ன பண்ணாரு, அவருடைய குழந்தைய வந்து காப்பாற்றியிருக்காரு. ஸோ அதுக்கு கைமாறா கொடுத்ததான் என்னது இந்த சிக்ஸாக் அப்படிங்கிற பேர்டு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பேர்டு, அது வந்து ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. Somu might be your best friend, but most of these so-called favorite possessions that he has given us were absolute nuisance, countered Mrs. Krishnan angrily. A talented artist, she applied a dab of yellow ochre paint on her painting titled Sunset at Marina, paused for a moment to survey the effect and then continued. Remembered the rare insect-eating plant he brought back from the wettest corner of Amazonian rainforest. He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house, and now that orange plant requires a room heater to keep it alive in Chennai. ஸோ இது எல்லாமே கேட்டுட்டு இருந்த மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு நல்ல கோவம் வருது. இட் மீன்ஸ் டாக்டர் கிருஷ்ணன்ஸ் ஒய்ஃப். ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம்தான், ஆனால் அந்த ஃப்ரெண்ட்ஸே வந்து நமக்கு என்ன ஆகக்கூடாது, பிரச்சனையாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி இருக்காங்க, ரொம்ப ரொம்ப ஒரு பொசசிவாக இருக்காங்க, ஓவர் ரைட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அது வந்து பெரிய ஒரு நியூசன்ஸாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், கொஞ்ச நாளைக்கு முன்னால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய ஃப்ரெண்டு ஒரு இன்செக்ட் ஈட்டிங் பிளான்ட்டை வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளான்ட்னால எனக்கு பயங்கர ப்ராப்ளம்ஸ் தான் என்னோடய வீட்டில் வந்து எரைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த வகையில் அவங்க கொடுக்குற எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூசன்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற முறையில் நமக்கு என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கோபமாக மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் திட்டுறாங்க. ஸோ அந்த பிளான்ட்டை வந்து இப்போ எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால், சென்னையில் ஒரு ரூம் ஹீட்டரை வந்து ரூமுக்குள்ளால ரொம்ப சேஃபாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. மா, protested அரவிந்த், that's not really true. Uncle Somu's given us some really fabulous gift. ஸோ உடனே அரவிந்த் இன்டர்ஃபியர் ஆகி என்ன சொல்கிறாங்க, இல்லைம்மா அப்படி நீங்கள் பேசாதீங்க, சோமு அங்கிள் வந்து அந்த அளவுக்கு நமக்கு நியூசன்ஸ் எல்லாம் கிடையாது, எல்லா விஷயமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க, அவங்க நமக்கு நிறைய நல்ல விஷயமும் பண்ணியிருக்காங்க, நிறைய வேல்யூபிள் கிஃப்ட் எல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அரவிந்த் சொல்கிறாங்க. ஸோ என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, right, remember the tiny penknife he gave me last year, the one with a genuine shark tooth blade, that's been really useful. Maya joined the protest. ஸோ உடனே மாயாவும் சொல்கிறாங்க, என்ன, ஆமாம் உண்மைதான், நான் சொல்கிற வந்து உண்மைதான், நமக்கு இதுக்கு முன்னால் ஒரு அழகான ஒரு பென் வந்து கொடுத்தாங்க, அது எதை வச்சு செய்தது அப்படின்னு சொன்னால் ஷார்க் டூத் பிளேடால் செய்தது, அது ரொம்ப ஸ்மூத்தாக ரைட் பண்ணும், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அது ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட் தான் நம்மளுடைய சோமாங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பொண்ணும் பையனும் என்ன பண்ணுறாங்க, அம்மா கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. No one but you, Maya, Mrs. Krishnan told her daughter sternly, would describe a penknife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. ஸோ உடனே அதுக்கு அம்மா என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்கிற எல்லாம் ரொம்ப சரிதான் மாயா, ஏன்னா அந்த வேல்யூபிளான பெண்ணு தான் என்ன பண்ணிடுச்சு, ஸ்கர்ட்டில் உள்ள 3 பாக்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு, கிழிச்சிடுச்சு. அது மட்டும் இல்லை, 2 pairs of jeans, ஸோ ஜீன்ஸில் உள்ள 2 பாக்கெட்டை வந்து கிழிச்சிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது உனக்கு வேல்யூபிளாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி இரிட்டேட் பண்ணி பேசுகிறாங்க. அண்ட் வாட் அபவுட் the original boomerang Uncle Somu brought us all the way from Australia?
demanded Aravind. You can't deny that it was a great hit with everyone. Great hit indeed. Mrs. Krishnan didn't bother to hide her sarcasm and continued, considering that the boomerang slide through all the TV aerials in the neighborhood caused permanent damage to several cars in the parking lot and knocked out our watchman cold with the force you threw it. Okay. ஸோ அடுத்து அரவிந்த் என்ன சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் எல்லா விஷயமே வந்து அவங்க பண்ணது நமக்கு நியூசன்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அட்லாஸ்ட் அவங்க நமக்கு ஒரு அழகான ஒரு பூமராங் வந்து கொடுத்தாங்க, அது எந்த அளவுக்கு வேல்யூபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பூமராங் அப்படின்னு சொன்னால் இதாங்க பூமராங் அப்படிங்கிறது. ஸோ இதை வந்து நம்ம எந்த இடத்துல நின்று நம்ம வீசுகிறோமோ அந்த இடத்துலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணாலும் போய்கிட்டு அதே இடத்துல திரும்பவும் அப்படியே ரிட்டன் வந்து சேரும். ஸோ அதான் அதனுடைய பவரு. ஸோ இந்த பூமராங் வந்து நமக்கு நம்மளுடைய அங்கிள் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ அது எங்கேருந்து, ஃப்ரம் ஆஸ்திரேலியா. அது எந்த அளவுக்கு வேல்யூபிள் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கும் அம்மா என்ன சொல்கிறாங்க, எஸ் ஷுவர்லி இட் இஸ் வேல்யூபிள், ரொம்பவே வேல்யூபிள் தான். ஏன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணுச்சு, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவி ஏரியாஸ் எல்லா ஒயரையும் கட் பண்ணிடுச்சு. அது மட்டும் இல்லை, நிறைய கார்ஸை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால உங்களுக்கு அது ரொம்பவே வேல்யூபிளாக இருக்கும். நீங்கள் எந்த வேகத்தில் எந்த ஃபோர்ஸில் அதை வந்து த்ரோ பண்ணிங்களோ அதே ஃபோர்ஸில் அது எந்த இடத்துலாம் கிராஸ் பண்ணுதோ அதில் வரக்கூடிய எல்லா திங்ஸையும் என்ன பண்ணுச்சு, உடச்சி டேமேஜ் பண்ணிடுச்சு. ஸோ அதனால அது வந்து உங்களுக்கு நியூசன்ஸ் இல்லை, ரொம்ப வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே கேட்டுட்டு இருந்தேன். டாக்டர் கிருஷ்ணன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே நீ சொல்கிற எல்லாமே ரைட்டு, நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இந்த சிக்ஸாக் அப்படிங்கிறது வந்து நீ நினைக்கிற மாதிரி நமக்கு நியூசன்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். அண்ட் சோமு சேஸ் we are sure to love zigzag so Dr. Krishnan because the bird can talk and sing in about 21 different languages, mostly African language of course. When it sings, it moves the listeners to tears. ஸோ என்னுடைய சோமி என்கிட்ட என்ன சொன்னா அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த பேர்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே அதை நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், இட் கேன் டாக் அண்ட் சிங் டிஃப்ரெண்ட் 21 லாங்குவேஜஸ். ஸோ 21 லாங்குவேஜஸில் வந்து அது என்ன பண்ணும், பேசவும் செய்யும் பாடவும் செய்யும். மோஸ்ட்லி ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுது. அண்ட் வென் இட் சிங்ஸ் இட் மூவ்ஸ் த லிசனர்ஸ் டு டியர்ஸ். ஸோ அது பாடும்போது நம்ம கண்ணிலேருந்து என்ன வருமா, கண்ணீர் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த பாட்டினுடைய அர்த்தங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கான். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும், இங்கே அதனால டென்ஷன் ஆக வேண்டாம். இந்த பேர்ட் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு என்டர்டெயினாகவும் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கிருஷ்ணன் ஒரு வழியாக பேசி சமாளித்து வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இது எந்த அளவுக்கு யூஸாக இருக்குது, எந்த அளவுக்கு நியூசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.